ஹே, நான் இமீடியட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருந்தால் சொல்ல. டயட் சார்ட்ஸ், ஒர்க் அவுட் பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? ரெடி பண்ணி தரவா? சேச்சே, அதெல்லாம் இல்லை. ஷார்ட்கட்மா, ஷார்ட்கட். இந்த பில்ஸ் எடுத்துக்கிறது, ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கிறது அந்த மாதிரி. இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ரீல்ஸ் பார்த்தேன். 6 மாதத்தில் 50 கிலோவெல்லாம் அசால்ட்டாக குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இதுன்னு இல்லை, பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டா போதும், உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பேர் அதை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதோட பின்விளைவுகள் என்னன்றது தெரியாமல். இதெல்லாம் இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? உலகம் முழுக்கவுமே இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய பிசினஸா கீ ரோல பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலயும் இந்த பாடியை ஃபிட்டா மெயின்டைன் பண்றதுன்னு வந்துருச்சுன்னா உலகத்துல இருக்கிற முக்காவாசி பொண்ணுங்க முழுசா சந்திரமுகியா மாறிடுவாங்க. என்னதான் முக்காவாசி பேர் அவங்களோட பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் அவுட், டயட், வாக்கிங், ஜாகிங்லாம் பண்ணாலும் இதுல இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, எப்பவுமே ஷார்ட்கட்டை தேடுறவங்க. இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ், இன்ஸ்டன்ட் ஃபேஸ் க்ளோ, 6 நாளில் 60 அடி கூந்தல்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு இப்படின்றதுக்குள்ள நடக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இந்த ஷார்ட்கட்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு 19th செஞ்சுரியில இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் டேப் வார்ம் பில்ஸ். அழகான தமிழ்ல சொல்லணும்னா நாடா புழு மாத்திரை. பேரே பயங்கரமா இருக்குல்ல? எஸ், அது பண்ணக்கூடிய வேலையும் இதை விட பயங்கரமா இருக்கும். ஸோ 19th செஞ்சுரியில இருந்த லேடிஸ் முக்காவாசி பேர் இந்த டேப் வார்ம் பில்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பேசிக்கா இந்த டேப் வார்ம் பில்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம வயிற்றுக்குள்ள போய் ஒரு நல்ல இடமா பார்த்து செட்டில் ஆயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டையில இருந்து லார்வேஸ்லாம் வெளியில வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் அது சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாத்திரை எடுத்துக்கிட்ட லேடிஸ் எல்லாம் நல்லா சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம், ஆனா குண்டாகாம சாப்பிடலாம். இந்த மாத்திரை அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்திருக்கு. ஆனா இந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அப்பதான் அவங்களுடைய ரியல் நைட் மேர் ஆரம்பிச்சது. டேப் வார்ம்ஸ்லாம் எப்பவுமே குட்டியாவே இருக்காது, 30 ஃபீட் வரைக்கும் இது வளரும். இது வளர வளர நம்ம சாப்பிடுற உணவு மட்டும் அதுக்கு பத்தாம நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனையும் சேர்த்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால அவங்க மால் நியூட்ரிஷனுக்கு ஆளாகிறது, ஆர்கன்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறது, ஒரு சில பேருக்கு இறப்பு வரைக்கும் கூட இது கொண்டு போய் விட்டுருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த லார்வேஸ்லாம் பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்து மூளைக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா கதை முடிஞ்சது. அட்டாக் வர்றது, கான்சியஸ்னஸ்ல இல்லாம போகிறது, பிரெயின் ஃபுல்லா டேமேஜ் ஆகுறதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிவியரான பிரச்சனையெல்லாம் இந்த டேப் வார்ம் பில்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இதுல இன்னுமே கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த டேப் வார்ம்ஸ்லாம் எப்பவுமே நம்ம இன்டெஸ்டைன்ல தங்கி தான் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுங்களுக்கு எந்த இடம் கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆர்கன்ல போயோ இல்ல டிஷ்யூல போய் உட்காந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல இருந்தே அது ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால நமக்கு லங் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஆர்கன் டேமேஜ்னு சொல்லிட்டு நிறைய சீரியஸான பிரச்சனைலாம் கூட உருவாக்கி இருக்கு. இதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த டேப் வார்ம் பில்ஸ் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வர்றதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும்ல? எஸ், கண்டிப்பா இருக்குது. ஆனா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ரக்ஷகன் படத்துல வர மாதிரி என்னுடைய நரம்பெல்லாம் உடச்சி எழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டேப் வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஒழுங்கா குக் பண்ணாத மீட், அதாவது போர்க், பீஃப், ஆத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிக்கப்பட்ட மீன் வகைகள், ஏன் ஒரு சில வெஜிடபிள்ஸ்ல கூட இந்த டேப் வார்ம்ஸ் இருக்கும். அதை நம்ம ஒழுங்கா கிளீன் பண்ணாமையோ இல்ல வேக வைக்காமையோ சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேப் வார்ம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் இன்ஃபெக்ஷனை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இந்த டேப் வார்ம் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க பயங்கர ஒல்லி ஆயிடுவாங்க. ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நியூட்ரிஷனையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால. இதை பேஸ் பண்ணி தான் அப்ப இருந்த பிசினஸ் பீப்புள் இந்த டேப் வார்ம் பில்ஸை ரெடி பண்ணாங்க. இப்போ இந்த பில்ஸை பத்தி தெரிஞ்ச விக்டோரியன் எராவை சேர்ந்த ஒரு லேடி இந்த பில்லை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஏன்னா தலைவர் வேற ஒரு லேடியோட கான்டாக்ட்ல இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த பில்லை பயன்படுத்துறது மூலியமா அவங்க பழையபடி கர்லி ஹேர், வெரி ஃபேர், ஐஸ் ஆர் ப்ளூ, அப்பயுடைய பியூட்டி ஸ்டாண்டர்டான பார்க்கறதுக்கே டிபி பேஷண்ட் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல இன்னுமே கொடுமை என்னன்னா இந்த கருமத்தை செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லோகன் வேற இருந்திருக்குது, ஈட் 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 ஆல்வேஸ் ஸ்டே ஸ்லிம். அண்ட் அப்போ யூஎஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சேர்ந்துக்கிட்டு இந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலி இந்த பில்ஸ் நிறைய டேமேஜஸ் ஏற்படுத்துது, இதனால நிறைய உயிரிழப்புகளும் வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு 1930s டைம்ல இந்த பில்ஸை கம்ப்ளீட்டா பேன் பண்ணாங்க.
ஸோ இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் சேட் ரியாலிட்டி. ஆனால் எதுக்கு? we are not born to impress others. love yourself, eat healthy, stay healthy, work out பண்ணுங்க, ஸ்ட்ரிக்டா no shortcuts. அந்த பில்ஸ் எங்கே கிடைக்கும்? அந்த நாடாப்புழு பில்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ கிடைக்காதா? பேன் பண்ணிட்டாங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.